வணக்க மக்களே, ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து இந்த நாட்டுக்கோழி அரை வச்சு எப்படியும் பிரிச்சாச்சு. இப்போ அதை மட்டும் கூண்டில் விட்டுட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கிட்ட போக முடியல. ஏன்னா அதுக்கிட்ட ரொம்ப பெயின் அதிகமாக இருந்ததால் அந்த மாதிரி மண் போட்டு அந்த கூண்டுக்குள்ள கொண்டு வந்து அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்குது. 13 முட்டை வச்சுருந்தோம். 13ல் 10 பொரிச்சிடுச்சு. மீதி 3 வந்து 2 பொரிச்சு இறந்து போச்சு, 1 கூமுட்டையாக போச்சு. அதில் இந்த மொட்டை கழுத்து கோழி சும்மா அழுக்காக இருக்குது. பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கலாமான்னு இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, தாய்க்கோழிக்கிட்டேருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை, அன்சேஃப் தான். நான் இருந்தாலும் அதுக்கிட்டே விட்டேன். நம்ம கோழி எப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்கலாங்க, வரீங்களா? பாருங்கள். அப்பா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நம்ம கை வச்சாலும் கொத்துது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி கோழி தாங்க தேவை. ஏன்னா காக்கா, கீரி, பருந்து இது மாதிரி நிறைய வரும். அவங்ககிட்டேருந்து மினிமம் இவங்களை காப்பாற்றி ஆகணும். ஒன்றும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நம்ம காப்பாற்றினா போதுங்க. அதுக்கப்புறமா அதுவும் தூக்காது. அதோட பூனைங்கிட்டேருந்து தான் காப்பாற்றணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் படாமல் இருக்கணும். கையில் பட்டால் வளராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற தாய்க்கோழியும் தண்ணி குட்டிங்க நம்மக்கிட்ட விடுறதே கிடையாதுங்க. தாயை போல செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா குட்டியும் கருப்பாகவே இருக்குது. 2 மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சண்டைக்கோழி முடிச்சதால அந்த 2 முட்டை மட்டும் வேறு கலரில் இருக்குது. அது என்ன இதுன்னு தெரியல. கோழி பெருசாக அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுவோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கோழியும் பாருங்கள், எல்லாமே கருங்கோழி கிடையாது. ஆனால் பிளாக் கலர் இதே மாதிரி வீடு தான். இது வந்து நாட்டுக்கோழி கிடையாது, நாட்டுக்கோழி கிராஸான வீடு தான். ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா நல்ல முட்டை வைக்குங்க. ஒரு தடவை முட்டை வைக்க ஆரம்பிச்சோம், கிட்டத்தட்ட 8 முட்டை 9 முட்டை வச்சுருவோம். அதோட ஒரு 15 நாள் அடை கொடுத்துருவேன். எப்படியாப்பட்ட கோழி இருந்தாலும் எந்த முட்டையானாலும் சரிங்க பிடிச்சிடும். ஆனால் சண்டைக்கெல்லாம் போகாதுங்க. நாட்டுக்கோழி தரமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்த வீடான பாம்புங்களாம் வந்துருக்கு. அதை வந்து அவங்களுக்கு இரையாகிட்டு தான் அவங்களுக்கு பழக்கமே கண்டி பயந்து ஒன்றா பார்த்ததே கிடையாதுங்க. எப்படிப்பட்ட பாம்பு இருந்தாலும் சரிங்க, 2 தலையில் மட்டும் 2 கொத்து லவக்கம் முழுங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வளர்க்க போகிறோம். ஏன்னா ஒன்று பூண்டுக்குள்ளே தலையை விட்டு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ பயத்தை வச்சு நான் எப்படி உள்ளே பார்க்குறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இருந்தாலும் எனக்கும் பயம் இருக்குது. கோழி அப்படி லைட்டாக வந்தால் கூட சரக்கு வெளியே வந்துடுவேன். கேமராவை என்னால் முன்னாடி வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைமில். ஏன் எல்லோரும் கோழி வளர்த்து நிறைய பேர் கேட்குறீங்க? அதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம கையிலேருந்து அரிசியை போடும்போது குழந்தைங்க வந்து அசால்ட்டு கையிலேருந்து எடுக்கும்போது, ஐயோ நம்ம நம்பி இத்தனை பேர் வராங்களே, இத்தனை சோல்ஜர்ஸ் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள பெரிய சந்தோஷமே ஏற்படும்.